Stop suffering. விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலேயே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். புத்தி உள்ள விசுவாசத்தினுடைய உதாரணம் தான் இந்த சாட்சி. மக்களே, புத்தி உள்ள விசுவாசத்தினுடைய ஆதாரம் தான் இந்த சாட்சி. கவலைப்படுவதில் நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யார் நீங்கள் ஜாய் டிவிலே, பேஸ்புக்கிலே, யூடியூப் வழியா பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, நான் உங்கள் எல்லோரும் இயேசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கீழே உள்ள இந்த எண்ணை, தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்திலும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை ஜெபம் தேவையானால் இந்த சாட்சியை கவனிப்பீர்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம். சற்று முன்பு நீங்கள் பார்த்ததை போல புத்தி உள்ள விசுவாசம் எப்படி செயல்படுகிறது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். இந்த சாட்சியை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில முன்னோக்கி செல்லலாம். கூர்ந்து கவனிங்க. வணக்கம், என்னுடைய பேர் பிரதாப் குமார். என்னுடைய சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம். நான் தேனி மாவட்டத்தில் பிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த சர்டிஃபிகேட் சான்றிதழ்களை வச்சுட்டு சென்னைக்கு என்னுடைய சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு வந்து இங்கே வந்து முதல்ல வேலை தேடினேன். எல்லா இடங்கள்லையும் அலைஞ்சு வேலை தேடினேன். வேலை எதுவும் கிடைக்கல. அந்த நேரங்களில் தான் நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்தை கண்டடைந்த என்னுடைய நண்பர் மூலிமா இந்த யூனிவர்சல் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே யூனிவர்சல் ஆலயத்தில் வந்து ஈவினிங் டைமில் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணி போது பண்ணேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் தோறும் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணேன். ஒரு வாரம் 2 வாரங்கள் அந்த மாதிரியான நாட்களில் நான் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து தசம பாகத்தை குறித்து நம்ம ஆலயத்தில் விளக்கமாக சொன்னாங்க. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார், முதல் 10 பாகத்தில் உண்மைத்தன்மையாக இருந்தேன்னு. அதுக்கடுத்து நான் வேலை தேடினேன்னா ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அப்போ அந்த வேலையில் மிகவும் குறைவான சம்பளம், வெறும் 4000 ரூபாயில் தான் ட்ரைனிங் பீரியடுக்கான சம்பளம் வந்து எனக்கு கிடைச்சிது. அந்த 4000 ரூபாய் சம்பளத்தில் தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தசம பாகத்தை குறித்து பேசினப்போ நான் தசம பாகத்தை முதல்ல அந்த 4000 ரூபாயில் 10% எடுத்து கொடுத்தேன். அப்போ அது அந்த மாதிரியான சூழ்நிலையில் திரும்ப நான் வந்து நம்ம இன்னும் அடுத்த மாதமும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஆண்டவர் புதுதாக ஒரு யோசனை கொடுத்தாரு. இந்த ப்ராஜெக்டை நீ சொந்தமாக போய் பண்ணுன்னா இன்னும் உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு இன்னும் நிறைய வருமானங்கள் கிடைக்குங்கிற மாதிரி ஆண்டவர் எளிதாக ஒரு யோசனையை கொடுத்தாரு. அதற்கு பிறகுதான் நான் வந்து அந்த நிறுவனத்துல இருந்து முறைப்படி வெளியே வந்துட்டு நான் அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கல. அடுத்த மாதம் மொத்த சம்பளத்தையுமே நான் வந்து தசம பாகமாக கொடுக்கணுன்ற ஒரு தீர்மானம் பண்ணேன். மொத்த சம்பளத்தையுமே தசம பாகமாக கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி அந்த 4000 ரூபாய் மொத்த சம்பளத்தையுமே கொண்டு வந்து தசம பாகமாக வச்சேன். அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு பிஸ்னஸை கொடுத்தாரு. அந்த பிஸ்னஸ் மூலியமா எனக்கு முதல்ல ஒரு பெரிய கம்பெனிலேருந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அந்த கம்பெனி எல்லாம் ஹோட்டல். அந்த ஹோட்டல் மூலிமா 3 ஸ்டார் ஹோட்டல் மூலிமா எனக்கு வந்து ஒரு 88,000 ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் வந்து முதல்ல அவங்க கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது அந்த பிஸ்னஸுக்கு போகிறதுக்கோ ஈவன் நான் வேலைக்கு போகிறதுக்கோ எல்லாமே நான் பஸ்ஸில் தான் போயிட்டு வருவேன். என்கிட்ட வந்து பஸ்ஸுக்கு போகிறதுக்கான பாஸ் தான் இருந்துச்சு, பஸ் பாஸ். அப்போ 1000 ரூபாய்க்கு அந்த பஸ் பாஸ் எடுத்து தான் நான் எல்லா இடங்களுக்கும் போய் வந்துட்டு இருந்தேன். அப்போ மேற்படியான சூழ்நிலையில் அந்த முதல் அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு பைக் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணேன். ஏன்னா நம்மளுடைய பிஸ்னஸுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ன்றதை நான் ரொம்ப ஆழமாக யோசித்து ஒரு யோசனைகளை எனக்கு தோணுச்சு. அப்போ முதல்ல வந்து தசம பாகம் கொடுத்துட்டு தான் இந்த வேலைகளை செய்யணும்னு சொன்னேன். 88,000 ரூபாயில் 10% தசம பாகம் எவ்வளவோ அதை கொண்டு வந்து ஆலயத்தில் முறைப்படி கொடுத்துட்டு தான் மிச்ச காசை வச்சு அந்த பைக்கும் வாங்கினேன். என்னுடைய பிஸ்னஸுக்கும் அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனவுடனே அதே கம்பெனிலேருந்து ஒரு ப்ராஜெக்ட்டும் கிடைச்சது. இன்னும் மற்ற கம்பெனிகளுக்கும் என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து விரிவடைய ஆரம்பிச்சது. அதன் மூலயமா நிறைய பணங்கள் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சது. மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கூட எனக்கு மிகவும் எளிமையாக தான் தெரிஞ்சது, ரொம்ப கஷ்டமாக தெரியல. நான் தசம பாகம் கொடுக்க 10% ஆண்டவருக்குன்னு சொல்லி முதல் பங்கை தான் நான் எடுத்து கொடுத்தேன். நான் செலவு பண்ணிட்டு 2வது கொடுக்கல. அந்த முதல் பங்கை எடுத்து கொடுக்காம ஆண்டவர் எனக்கு எல்லா விதத்துலையுமே என்னுடைய பிஸ்னஸில் ரொம்ப மிக உதவியாக என்னை வந்து ஆசீர்வதிச்சார். அந்த ஆசீர்வாதங்கள் மூலியமாக தான் என்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான
பணங்கள் வந்து கோர்ட்டு கேஸுக்கு வேண்டி செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் நான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. அந்த பணங்கள் வந்து நான் தசமபாகம் கொடுத்தது மூலிமா என் பிஸ்னஸ் ஆண்டவர் பெருக்கினாரு. அதன் மூலிமா அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் தான் நான் அந்த கேஸு கோர்ட்டெலாம் பார்த்து என்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய பாகத்தை என்னால் பெற முடிஞ்சது. ஏன்னா என் வீட்டாரை எனக்கு எதிராக செயல்பட்டாங்க. அவங்க முதல் பாகத்தை அவங்க அடையணும். அதில் வந்து பில்டிங் போர்ஷன் கட்டடங்கள்லாம் இருந்ததுனால அந்த கட்டடம் பில்டிங் போர்ஷன்லாம் அவங்க அடையணும்னு சொல்லி என் சொந்த ஜனத்தாரை என் வீட்டாரே வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து நான் தசம பாகம் இதுல எல்லாம் உண்மைத்தன்மை இருக்கிறத பார்த்து என்னுடைய முதல் பாகத்தை என்னுடைய கட்டணன்றது நான் முதல் ஆள் அப்படிங்கிறதுனால என்னோட முதல் பாகமான என்னுடைய ப்ராப்பர்ட்டி எனக்கு தனியாக கோர்ட்டு உத்தரவு பிரகாரமாகவே எனக்கு பிரித்து கொடுத்தாரு. அதற்கு தேவையான பணம், அதற்கு தேவையான எல்லா செலவினங்களையுமே ஆண்டவருக்கு நான் தசம பாகத்தில் உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் எல்லாவற்றையுமே எனக்கு பார்த்து கொண்டார். இன்னைக்கு நான் எல்லா விதத்திலையும் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருக்கிறேன். தசம பாகத்தில் எவ்வளோ உண்மைத்தன்மையாக இருந்தனோ அதே மாதிரி ஆண்டவர் எனக்கு முதல் பாகத்தவே என்னுடைய ப்ராப்பர்ட்டியில் கொடுத்துருக்காரு. என்னுடைய வாழ்க்கையினுடைய பண தேவைகள் எல்லா விதத்திலுமே முழுமையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர்கிட்ட அடைஞ்சிருக்கேன். அது ஏன்னா என்னுடைய தசம பாகத்தில் மிகவும் உண்மைத்தன்மையாக இருந்ததுனால இந்த ஆசீர்வாதங்களை என்னால் அடைய முடிஞ்சது. ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, அல்லது ஒரு சகோதரனாய், சகோதரியாய், சுருக்கமாய் குடும்பத்திலே இருக்கிற சூழ்நிலை, ஒருத்தர் வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு சூழ்நிலை குடும்பத்துக்குள்ள இருக்கிற அநேகரை பாதிக்கிறது இல்லையா? குடும்பம் என்று சொல்லும் போது ஒருத்தர் தனிப்பட்ட பிரச்சனையை சந்திப்பது மட்டுமல்ல, ஒருத்தர் சந்திக்கிற பிரச்சனை அவர் சம்பந்தப்பட்ட எல்லோரையும் பாதிக்கிறது. இப்படியாக தான் தன் மகளுடைய வாழ்க்கையிலே இந்த பாதிப்பை சந்தித்த தாய் என்ன செய்வது என்று தெரியாதிருந்தார். அந்த நேரத்தில் அவருக்காய் வாய்ப்பு கொடுக்கப்பட்ட போது, அவருக்கான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்ட போது, அவருக்கான அழைப்பு கொடுக்கப்பட்ட போது, இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் நான் உங்களை வரவேற்பதை போல், நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பதை போல், தேவனுடைய ஆவி தாமே இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்களோடு பேசி கொண்டிருப்பதை போல இந்த தாய்க்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. நீங்கள் நினைக்கிறீர்களா இவர் தவற விட்டார் என்று? கண்டிப்பா இல்லை. இங்கேதான் நண்பர்களை புத்தி உள்ள விசுவாசம் வேலை செய்கிறது. எப்படி? தேவன் நம்மால் முடியாததை செய்கிறார். நாம் நம்மால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும். மனுஷனுடைய கடமை பாதி, தேவனுடைய கடமை பாதி. நம்மால் முடியாதது தேவனுடைய பகுதி, நம்மால் முடிந்தது நம்முடைய பகுதி. எப்படி ஒரு மருத்துவமனைக்கு நம்ம அழைத்து போகிறோம், ஒரு மருத்துவரிடம் அழைத்து போகிறோம், ஒரு அதிகாரியிடம் அழைத்து போகிறோம், ஒரு தலைவரிடம் அழைத்து போகிறோம், ஒரு ஊருக்கு அழைத்து போகிறோம், ஒரு இடத்துக்கு நாம கொண்டு செல்கிறோம். சூழ்நிலைகள் மாற அதே போல்தான் தேவனுடைய கரம் உங்களுக்கு வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள் அவரிடத்துல உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த அவரை நோக்கி வர வேண்டும். ஆண்டவர் தாமே இந்த அழைப்பை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் யார் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்வது என்ன? எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் என்று அவர் சொல்லும் பொழுது இங்க எல்லா பிரிவை அவர் நீக்கிவிட்டார், எல்லா ஏற்ற தாழ்வுகளை நீக்கிவிட்டார், எல்லா பட்சபாதங்களை நீக்கிவிட்டார். நீங்க எந்த பாலினத்தவரோ, எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரோ, எந்த இடத்தை சேர்ந்தவரோ, எந்த வயதை சேர்ந்தவரோ, எல்லாரும் என்று சொல்லும் போது எல்லா தடைகளும் நீக்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு தடையை தவிர உங்கள் எண்ணத்திலே, உங்கள் உள்ளத்திலே நீங்களே ஏற்படுத்திக் கொடுக்கிற தடை. எனக்கு நேரம் இல்லை என்ற தடை, தூரமா இருக்கின்ற தடை, முடியுமா அப்படின்ற தடை, நடக்குமா அப்படின்ற சந்தேகத்தின் தடை, கஷ்டமா இருக்கு அப்படின்னு தடையை நீக்கி விடுங்கள் நண்பர்கள். கர்த்தர் தாமே தடைகளை நீக்கி எல்லோரும் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஏன் உங்களை தடுத்துக் கொள்ள வேண்டும்? வருவீர்களானால் அவரை நோக்கி நீங்கள் கண்டிப்பாய் உதவியை பெற முடியும். மேல் விவரங்களுக்கு, விளக்கங்களுக்கு தொலைபேசி எண்களை எங்களை தொடர்பு கொள்ள தயங்க வேண்டாம். இந்த தாய்க்கு நடந்த அற்புதம் உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் நிச்சயமாய் நடைபெற முடியும். வணக்கம் பாஸ்டர், என் பேர் நாகலட்சுமி. நான் லைட் ஹவுஸ்லேருந்து வந்துட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு திடீர்னு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அந்த டைம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட 17 வயசு என் பொண்ணு. அப்போ பிபி வந்து கண்ணில் உள்ள நரம்பெல்லாம் வெடிச்சிருச்சு, கண்ணே தெரியாது உங்க பொண்ணுக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. டாக்டர் எவ்வளோ டெஸ்ட் எடுத்தாங்க என் பொண்ணுக்கு. இங்க வயிற்றுல கட்டி, மூளையில கட்டி, இங்க கட்டி, அப்பெண்டெக்ஸ் இருக்குமா இது நான் சொல்றேன். கண்ணுல அவங்க பொண்ணுக்கு நிரம்பு வெடிச்சிருச்சு. பொண்ணு 17 வயசு. பொண்ணுக்கு திடீர்னு கண்ணு தெரியல. என்ன பிரச்சனை? நான் நிரம்பு வெடிச்சிருக்கு. 17 வயசு பொண்ணு. பொண்ணுடைய எதிர்காலம் என்ன? அம்மா நிலைமை எப்படி இருக்கும்? இந்த மாதிரிதான் அவங்க ஆலயத்துக்கு வந்தாங்க. இதேமா
ஆமா பாஸ்டர், அந்த மாதிரி நேரத்துல தான் நான் ஆலயத்துக்கு வந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து கூப்பிட்டாங்க, ஏன்க்கா இப்படி நீங்க உக்காந்துட்டு இருக்கீங்க, ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரு, நீங்க வாங்க, நீங்க வீட்லயே உக்காந்துட்டு இருக்காதீங்க, உங்க பொண்ணை நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க நீங்க அப்படின்னு. ஆலயத்துக்கு வந்து எப்படி உங்க விசுவாசம் வெளிப்படுத்திக்கலாம்? ரொம்பவே விசுவாசமா இருந்தேன் பாஸ்டர். என்ன செய்தீங்க? என்ன செய்தேன்னா, தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்திருந்தேன். ஆலயத்துல என்னெல்லாம் சொல்லுவாங்களோ அதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்தேன். நான் ரொம்ப கோவப்படுவேன், ரொம்ப எல்லாரையும் திட்டுவேன், நம்ம அந்த ரொம்பவே. நேரம் ஜெப தண்ணி கொடுத்துருந்தாங்க, உபயோகப்படுத்த ஆமா பாஸ்டர், அந்த டைம்ல தான் இங்க ஜெப தண்ணி கொடுத்தாங்க, அதிசய தண்ணி கொடுத்தாங்க. அந்த தண்ணி எடுத்துட்டு போய் என் பொண்ணு கண்ணை கழுகுவேன். அந்த டைம்ல தான் பிரேயர் ஆயில் கொடுத்தாங்க. இங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமோ அந்த டைம்ல இங்க நுழைஞ்சப்போ எனக்கு நிறைய கிடைச்சது. தண்ணி நீங்க கொடுத்தாங்க. நீங்க ஆலயத்துக்கு அதாவது ஹாஸ்பிட்டல் போய் ஆலயத்துல இருந்து தண்ணி கொடுத்த உடனே என்ன மாற்றம் உங்க பொண்ணுக்கு ஏற்படும் சொல்லுங்க. அப்போ போய் இட்டுன்னு போன ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போன பாஸ்டர். அப்ப சொன்னாங்க, எது கண்ணே தெரியாது உங்க பொண்ணுக்கு, இதெல்லாம் ஏன் வச்சிட்டு இருக்கீங்க, நாங்க தான் சொல்றோம்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, தண்ணி எல்லாம் படக்கூடாது, அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடும், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு நம்மள ஐசிலே வச்சிருந்தாங்க. நம்மள உள்ள கூட நுழையவே விடல. என்ன என் பொண்ணை பார்க்க கூட இல்லை. ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆண்டவரே, நான் உன்னை தேடி வந்திருக்கேன், நீதான் என் பொண்ணை முழுமையா குணமாக்கி தரணும். 17 வயசு பொண்ணை நான் எங்க வந்து கண்டு தேடுவேன். என்ன ஆசைப்பட்ட கடைசியா? அப்புறம் நான் என்ன தொடர்ந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன் பாதர். அப்புறம் தண்ணி கொடுத்தாங்க, அந்த தண்ணியை கொண்டு போய் வச்சு கண்ணை வச்சு, அதுக்கப்புறம் அதான் டாக்டர் சொல்லிட்டாங்க, 10 லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி பாதிப்பு வரும், அது உங்க பொண்ணுக்கு வந்திருக்கு, ஆனா உங்க பொண்ணை குணப்படுத்த முடியாது, மூளையில போயிடுச்சு, மூளையில போகாத அளவு மட்டும்தான் உங்க பொண்ணை என்னால பாதுகாக்க முடியும், அந்த மூளையில போயிடுச்சுன்னா உங்க பொண்ணு மெண்டல் ஆயிடுவாங்க. அத நீங்க சொல்றது பார்க்கும்போது இன்னொரு சாட்சி போட்டுருக்காங்க, மருத்துவர் தடுக்கிற நீங்க உள்ள போக கூடாது. ஞாபகம் இருக்கா? மருத்துவர் சொல்றாரு, உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் முடிய சாப்பிட ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் நான் இதை சொல்றேன்னா, நாங்க ஜெபம் பண்ணா கூட நீங்கள் நம்ப வேண்டும். நீங்க நம்பணும். நீங்க விசுவாசிக்காவிட்டால் ஜெபம் வேலை செய்யாது. அந்த பெண் அம்மாக்காக போராடினாலே நான் உள்ள போதான் போல மருத்துவர் வார்த்தையை மீறி, அதே மாதிரி இவங்க மருத்துவர் கணக்கு அனுமதிக்கல, தண்ணி கொண்டு போனாலே அதே மாதிரி கண்களை கழுவுனீங்களா? கண்களை கழுவேன். எத்தனை நாள்ல அந்த தண்ணி கழுவி எத்தனை நாள் உங்க பொண்ணு தரிசனம்? அதாவது ஃபர்ஸ்ட் நான் 20 நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு இருந்தேன். ஒரு 5 நாள் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாம, யாருமே இல்லையே எனக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன். நம்ம திரும்ப போன மக்கள் மறந்துடுவாங்க. நீங்க தண்ணி கழுவி எடுத்து கண்ணை கழுவுனீங்க இல்லையா? எத்தனை நாள்ல உங்க பொண்ணு குணமாச்சு? குணமாச்சுன்னா அங்க இருந்து ஒரு 15 நாள் பாசம் இருந்தேன். அதுக்கப்புறம் 5 நாள்ல என் பொண்ணு குணமாக்கப்பட்டான். ஆமென். ஆமா இயேசுவே. ஆமா. சத்துமா இயேசுவே. இல்ல இல்ல நீங்க தயாராகிட்டீங்களா? சோம் போயிட்டீங்களா? ஆமா இயேசுவே. சத்துமா 24 ஹாஸ்பிட்டல் ஒரு மாற்றம் இல்லை. 5 நாள் தேவன் மக்களை சுத்தமாக்குறாரு. ஒரு நிமிஷம் அவங்க மகளை கேட்கிறாங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம், இப்ப கண்ணு தெரியுதா இல்லையா? பொதுவா நாங்க சர்ச்சில் அவங்க கிட்ட கேட்போம், நம்ம நான் யாருக்கு சமூகத்துல சட்டை போட்டுருக்கேன் தெரியுதா? தெரியல. யாருக்கு ரெட் கலர் தெரியல பாஸ்டர். கண்ணு தெரியுதா தெரியலையா? கண்ணு தெரியுதா தெரியலையா? கிளியரா தெரியுதா? தெரியல பாஸ்டர். கொஞ்சம் கூட ஷேடெல்லாம் கிடையாது. இல்ல. ஆனா ஹாஸ்பிட்டல் எப்படி இருந்தீங்க நீங்க? என்னோட எல்லா தேவையுமே யாரையாவது எதிர்பார்த்துட்டு தான் நான் இருப்பேன். என்னுடைய வேலையை கூட என்னால செஞ்சுக்க முடியாம தான் இருந்தது. இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ நான் என்னோட வேலையும் செய்யறேன், அவங்களால முடியாத வேலையும் நானே செய்யறேன். கண்ணு கிளியரா தெரியுதா? லாஸ்ட் வரைக்கும் தெரியுதா? தெரியுது. ஆமென். பலமா இயேசுவே. பலமா இயேசுவே. உங்க சுத்தமா இருக்கா? இந்த தாயின் விசுவாசம் உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய மகிமைக்காக. ஆமென். God bless you. ரொம்ப நன்றி. இயேசுவே, இயேசுவே. என் ஒரே மகள் 12 வயது மகள் மரித்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து எங்களோடு வாரும். அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டா கூட போதும், நான் குணமாக்கப்பட முடியும். எவ்வீரு அவரை தொந்தரப்படுத்தாது. எவ்வீரு மகள் மரித்து போனார். இனிமேல் போதகரை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்போது அவள் பிழைப்பாள். விசுவாசம் உள்ளவனாயிரு.
என்னை தொட்டது யார்? ஒருவர் என்னை தொட்டது உண்டு. ஆனால் எப்படி தொட்டது யார் என்று நீர் கேட்கிறீர். நான் தான் உங்களை தொட்டேன். நான் 12 வருஷமா ரத்தப்போக்குனால பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் நான் செலவு பண்ணியும் மருத்துவருக்காக அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா எப்போ என்னுடைய விரல்கள் உங்களுடைய துணியை தொட்டதும் நான் குணமாக்கப்பட்டேன். மகரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடே போ, சமாதானத்தோடே போ. நன்றி. சற்று முன்பு நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை நம் ஆலயத்திலே செய்யப்பட போகிற விசேஷமான ஒரு நோக்கத்துக்கான வீடியோ. தீராத காரியங்களுக்கான வஸ்திரம். அந்த வஸ்திரம் தான் இந்த பெண்ணுடைய வியாதியை தீர்த்து வைக்கும் வஸ்திரம் என்று நான் சொல்லும் பொழுது சாதாரண ஆடை அல்ல. விசுவாசத்தினால் அந்த பெண் தொட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கி அந்த பெண் விசுவாசித்தால் தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார். நண்பர்களே, விசுவாசம் என்பது தனிப்பட்டது. உங்களுக்கு நடக்கும் என்று நீங்க உறுதியா நம்பினா நீங்கள் தீர்மானிங்கள், எனக்கும் நடக்கும் என்று. அப்படிதான் அவள் தீர்மானித்தாள். இயேசு கிறிஸ்து அதை அறியாமல் யார் என்னை தொட்டது என்று கேட்டார். ஆனால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்று சொன்னார். அந்த ஒருவருக்கு மட்டுமே விசுவாசத்தினுடைய பலன் கிடைத்தது. நிகழ்ச்சி பார்க்கிற மக்கள் ஏராளமானோர், தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்கிற மக்கள் ஏராளமானோர், ஜெப விண்ணப்பத்தை கொடுக்கிறவர்கள் ஏராளமானோர். ஆனால் அற்புதங்களை அனுபவிக்க போவது யார்? அதிசயங்களை பெறப்போவது யார்? தேவனுடைய வல்லமையினுடைய சக்தியை உணரப்போவது யார்? யார் ஒருத்தர் விசுவாசித்து செயல்படுத்துகிறாரோ கண்டிப்பாய் அவர்தான். நாளை மறுநாள் அல்ல, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை, இன்னும் 2 நாட்கள் நாம் முன்னோக்கி செல்ல போகிறோம். வெள்ளிக்கிழமை காலை 8 மணி, 10 மணி, 3 மணி, விசேஷமாய் இரவு 7 மணி, இதுதான் நடைபெற போகிறது. நண்பர்களே, இந்த பரிசுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட வஸ்திரத்தை துறவர போகிற உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பாதிப்பை நீங்கள் இருந்தாலும் கண்டிப்பா நீங்கள் கட்டவிழ்க்கப்படுவீர்கள். இந்த பெண்ணுக்கு நடந்ததை போல சாட்சியை கூர்ந்து கவனிங்க. என் பேரு லூஹான். என்னுடைய மனத்தாழ்வுனால நான் தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். முன்பாக எனக்குள்ள தன்னம்பிக்கை கிடையாது. நான் எப்பொழுதும் என்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை யோசிப்பேன், தவறா யோசிப்பேன், என்னை குறித்து ரொம்ப கேவலமா நினைப்பேன், எதிர்மறையா நினைப்பேன். ஏன்னா நான் அதுக்கு தகுதியற்றவளா உணர்ந்தேன். என்னுடைய பெற்றோருடைய உறவானது எப்பொழுதும் வாக்குவாதமா இருக்கும். நானும் வாக்குவாதம் செய்வேன் என்னோட பெற்றோரோட. அதிகமாக எங்கள் அம்மாவோட தான் நான் சண்டை போடுவேன். நான் என்னையே வெறுப்பேன், என் கையை கூட அறுத்துப்பேன். அந்த அளவு நான் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் கையை அறுத்துக்கும் பொழுது அது மறுத்து போன ஒரு தன்மையை கொடுக்கும். அந்த தன்மை எனக்கு சரியாக உணர்வை கொடுக்கும். அது கொஞ்சம் தருணத்துக்கு என்னை சரியாக உணர வைக்கும். ஆனால் திரும்பவும் அதே வலி, அதே பிரச்சனை எனக்குள்ளாக வரும். அந்த காரணத்தினால என் வாழ்க்கையில் நான் சரியாக உணரவே இல்லை. எல்லா தருணத்திலும் நான் தான் தவறு செய்கிறேன், நான் எதுக்கும் பிரயோஜனமற்றவள், நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒரு தடவை நானும் என்னுடைய அம்மாவும் சண்டை போட்டுக்கும் போது நான் கோவத்தில் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் அதை குறித்து யோசிக்க கூட இல்லை. நான் புலம்பிக்கிட்டே ரூம் பக்கம் போனேன். ரூம் கிட்ட ஒரு பெல்ட்டானது இருந்து எடுத்து நான் என் கையை அறுத்துக்கிட்டேன். நான் நினைப்பேன், நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்கு பிரயோஜனமாக இருக்கேன், என் மேலே என்ன தப்பு இருக்குது? நான் பிறக்காமல் இருந்திருந்தேன்னா இந்த கஷ்டமே இருந்திருக்காது, அவங்களாவது சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதனால நான் மேலும் சில பெல்ட்டுகளை எடுத்தேன், அதை ஒன்றிணைச்சேன்.
அதை இழுத்து கட்டுறதுக்கு பலமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டேன். அது பலமாக இருந்தது. அதனால் நான் தூக்கு போடுறதுக்கு மேலே கட்டினேன். அதை பெட் மேலே ஏறி நின்று அதை நான் என் கழுத்தில் முடிச்சு போட்டுட்டு குதிக்க போகிற தருணத்தில் எங்கள் அம்மா என்னை வந்து காப்பாற்றிட்டாங்க. நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டாங்க. என் கையில் நிறைய காயங்கள் இருக்கிறதும் பிரச்சனையை கடந்து போகிறதும் பார்த்ததுனால எங்கள் அம்மா என்னை ஆலயத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அதன் பிற்பாடு நான் விஒய்ஜிக்கு போயிருந்தேன். விஒய்ஜியில் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எல்லோருமே என்னை அன்பாக வரவேற்றாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு குறியும் கிடையாது. அவங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்த்தேன். எந்த ஒரு குறைவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அது போல தான் நானும் இருக்கணும்னு விரும்பினேன். அதன் பிற்பாடு போதகர் ஒரு நாள் போதிச்சுட்டு இருந்தார். அவர் சொன்ன சில வார்த்தைகள் எனக்காகவே சொன்னப்பட்டது போல இருந்தது. அது என்னன்னா, இந்த உலகமானது வேணுமா இல்லை தேவனானது வேணுமான்னு கேட்டார். நான் அப்போ எனக்குள்ளாக சோதிச்சு பார்த்தேன். இந்த உலகம் நமக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கு? இந்த உலகம் நிறைய விஷயங்களை கொடுத்துட்ருக்கு. ஆனால் அது எப்பொழுதும் நிலைச்சு நிற்க போகிறது கிடையாது. ஆனால் தேவனும் எனக்குள்ள சமாதானத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை கொடுக்கலாம். நான் விரும்புகிற எல்லாவற்றையும் தேவனால் கொடுக்க முடியும். அதனால் நான் தேவனை தேர்ந்தெடுத்தேன். தேவனை மட்டும் தேர்ந்தெடுத்தேன். அதன் பிற்பாடு ஒரு 2 வாரம் கழிச்சு நான் தொடர் சங்கிலி ஜபத்தை எனக்காக செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய வழிகள், என்னுடைய சிந்தனை எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்றதுக்காக. இந்த தொடர் சங்கிலி ஜபத்தில் நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபட்டது. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள மாற்றங்கள், சந்தோஷத்தங்கள், வித்தியாசங்கள் ஏற்படுச்சு. நான் இனிமேல் தற்கொலை எண்ணத்துக்குள்ளாக இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தை பார்த்தேன். தேவன் என்னை உற்சாகப்படுத்தினாரு. இது என்னால் செய்ய முடியும், என்னால் இதை சிறந்ததாக செய்ய முடியும்னு எனக்கு பலவிதமான ஊக்கத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நான் ஒரு நபராக இருக்கேன். நம்ம தப்பு செஞ்சுருக்கோம். அந்த தப்பை எல்லாமே ஒரு வாய்ப்பாக இருக்குது நம்ம சிறந்ததாக செய்யறதுக்கு. இன்னைக்கு யாராவது சோகமாக இருந்தால் நான் அவங்கள உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். அவங்களுக்குள்ளாக ஏதாவது தவறானது இருக்கும் பொழுது அவங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய நபராக இருக்கேன். இப்போ நான் அவங்களுக்கு ஊக்கம் அளிக்கும்படி தம்ஸ்அப் எல்லாம் கொடுக்குறேன். இதன் மூலமாக நான் அவங்கக்கிட்ட உற்சாகப்படுத்தக்கூடிய நபராக இருக்கேன். பரிசுத்த ஆவி இல்லாமல் நண்பர்களே நாம் எதையும் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவிதான் தேவனுடைய பலம். இந்த பலம் நமக்குள் வரும்பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையை நாம் கடந்து செல்ல முடியும். ஒரு சின்ன வீடியோ நீங்க பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். எந்த அளவு தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒருத்தர். எப்படி உணவருக்கு உப்பு மிக முக்கியமோ, சுவை அது எவ்வளவு அருமையான அலங்காரத்தோடு மிக பெரும் அளவில் செலவு செய்து ஏராளமான பொருட்கள் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அந்த உணவினுடைய தன்மை, உணவினுடைய ருசி, உணவினுடைய தரம் எல்லாவற்றையும் சரியான விதத்துல தீர்மானிப்பது என்ன? சரியான அளவிலே சேர்க்கப்படுகிற சாரமுள்ள உப்பு இல்லையா? அதுதான் பரிசுத்த ஆவி. வாழ்க்கையில எது வேணுமானாலும் இருக்கலாம், கைப்பற்றலாம், நீங்கள் கேட்கலாம், போராடலாம். ஆனால் பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் அதிலே சுவை இருக்காது. இதான் நாளை நடைபெற போகிறது. புதன்கிழமை இரவு நாம் தேவனுடைய பிரசனத்துக்காய் வரப்போகிறோம். சர்வாயுத வர்க்கத்தினால் நம்மை மூடிக்கொள்ளும்படியா, அசுத்தத்தினுடைய தாக்குதலுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ளும்படியா இந்த சிறு விளக்கத்தின் வீடியோ கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். பைபிள் சின்னங்களால் நிரம்பி உள்ளது. அவற்றில் ஒன்று உப்பு. இதனுடைய முக்கிய பணி உணவை பாதுகாப்பதும் அதற்கு சுவை ஊட்டுவதும் ஆகும். உணவிற்கு உப்பு எப்படியோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரும் மனுஷனுக்கு இருக்கிறார். அவருடைய பிரசனத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே நாம் நம் விசுவாசத்தை பாதுகாத்து ரட்சிப்பை கைப்பற்றுகிறோம். நாம் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். மக்களை இந்த நேரத்திலும் கூட மக்கள் எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். யார் நீங்கள் ஒரு ஜெப ஆலோசனை வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அல்லது நேரடியாக யூனிவர்சல் ஆலயத்துக்கு வர விரும்பினால் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள் அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உங்களுக்கு உதவி செய்யும்படியா. இந்த அருமையான பாடலின் தருணம் ஒரு பாட்டு தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு டம்ளரிலே குடும்பத்தாரோட ஒன்றிணைகள். இந்த நேரத்திலும் திரை வழியாய் நான் உங்கள் மேல் கர்த்தர் ஆரோக்கியத்தை அறிக்கை செய்வேன். அங்கே உங்களுக்கு ஒரு அதிசயம் நடைபெறும்படியாக.
அணைத்திடும் பிரசன்னமே என் தேவையான ஒன்று, என் பிரியமான நேசரே. ஆராதிப்பே என் கைகள் மேலுயர்த்தி என் உள்ளத்தை அர்ப்பணித்தே. நான் தோல்வியாய் இருந்தும் என் மீது அன்பானி, நான் பெருமையாய் இருந்தும் என் மீது அன்பானி. இயேசு அன்பினால் எனக்காய் சிலுவையில் தாங்கிடா பாரங்கள் சுமந்திலே என் வலி ஏற்றுக்கொண்டீ. இயேசு அன்பினால் எனக்காய் சிலுவையில் தாங்கிடா பாரங்கள் சுமந்திலே என் பழி. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, திரையினுடைய அருகாமையிலே இந்த தண்ணீரை இந்த நபர் கொண்டு வருகிறார். நண்பர்களே, இப்போது திரைக்கு அருகாமையிலே உங்கள் தண்ணீரை கொண்டு வாருங்கள். தொலைக்காட்சியின் வழியாய், யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய் இந்த நபர் இந்த ஜபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மருத்துவமனையில இருந்து யூடியூப் வழியாய் அல்லது பேஸ்புக் வழியாய் இந்த ஜபத்தை கேட்கிற நபர், அல்லது சிறைச்சாலையிலிருந்து, தேவனே மறுவாழ்வு மையத்தில் இருந்து, எப்பேற்பட்ட ஒரு கொடிய மோசமான பரிதவிப்பான வேதனையான இடத்திலே சூழ்நிலையில இருந்து இந்த ஜபத்தை இவர் பெற்றுக் கொண்டிருந்தால் இந்த தண்ணீரை நீர் பயன்படுத்தும்படி நான் கேட்கிறேன். நான் பருகுகிற இந்த நபர் ஒரு குணமாக்குதலில் இருந்து பருகட்டும். எவ்வளவு மாத்திரை மருந்துகள் இந்த தண்ணீர் ஆவிக்குரிய மருந்தாய் மாறி தீராத நோய்களை நீக்குவதாம், தாங்க முடியாத வழிகளை எல்லாம் மறைய செய்வதாம். அதிசயத்தின் தேவன் ஒரு அற்புதத்தை இவர்களுக்கு இந்த நேரத்திலே செய்வாராக. இந்த மனசிலே மிகுந்த பாரம், சுமை, காயங்களோடு இருக்கிற இந்த நபரை காயம் கட்டும், சுமையை நீக்கும், பாரத்தை அகற்றும், வல்லமையின் கரம் நீட்டப்படட்டும். தேவன் தண்ணீரை பருகுகிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு அற்புதத்தை விசேஷமாய் விசுவாசிக்கிறவர்களுக்கு அறிக்கை செய்கிறேன். குணமாக்குதலை பெற்றுக் கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள், வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசுவின் பெயராலே ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் நண்பர்களே. தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது, ஆரோக்கியம் உங்களுக்குள் இருக்கிறது. மக்களே, நீங்கள் கேட்ட சாட்சிகள், பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை மறக்க வேண்டாம். நாங்கள் இங்க இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்வதற்காய். முற்றிலும் இலவசம். வாரத்தின் எந்த நாளும் காலை 7 முதல் இரவு 9 மணி வரை யூனிவர்சல் ஆலயம் உங்களுக்காய் திறந்திருக்கிறது. மேலும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஜாய் டிவியிலே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுக்கு நடக்கிற அற்புதங்களை, அதிசயங்களை, ஏன் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள தயங்க வேண்டாம். இந்த லிங்கை நீங்க ஷேர் செய்யலாம். கஷ்டப்படுகிற ஒருத்தர் தேவனுடைய வல்லமையால், வார்த்தையால் தொடப்படும்படி, நீங்கள் பெற்றுக்கொள்வதை அந்த நபரும் பெற்றுக்கொள்ளும்படி, கவலைகள் நிறுத்தப்பட, கஷ்டத்திலிருந்து வெளியே வர ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். புதன்கிழமை நாளை, விசேஷமாக வெள்ளிக்கிழமை உங்களை நாங்கள் சந்திப்போம் என்று விசுவாசிக்கிறோம். தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. செல்வார்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.